சமீப காலமா இது போன்ற சம்பவங்கள் மீட்டிங் நடத்துறது, ரோட் ஷோ போடுறது அப்படிங்கிறது குறிப்பா பாதிக்கப்படுறது பொதுமக்கள் மட்டும் இல்லாமல் வணிகர்களும் பாதிக்கப்படுறாங்க. இப்போ வந்து தீபாவளி தொடர்பாக இருக்கிறதுனால வந்து இது போன்ற ரோட் ஷோக்களுக்கோ மீட்டிங்ஸுக்கோ ஏதாவது கட்டுப்பாடு வைக்கணும் வணிகர் சங்க கோரிக்கை. கட்டாயமாக பல ஊர்களிலே மார்க்கெட் பகுதியிலே பொதுக்கூட்டம் நடத்தக்கூடாது என்பதை கூட நீதிமன்றம் மூலமாக அனுமதி பெற்றிருக்கிறோம். இது போன்ற ரோடு ஷோ என்பதை இனிமெல்லாம் வருங்காலத்தில் அரசு புறம் தள்ள வேண்டும். அதே போன்று வரக்கூடிய நாட்கள் எல்லாமே பண்டிகை காலங்கள், ஆயுத பூஜை, தீபாவளி, கிறிஸ்துமஸ், பொங்கல் என்று நியூ இயர் என்று தொடர்ச்சியாக விழா காலங்கள் இருக்கிறது. இந்த விழா காலத்திலே எக்காரணத்தை கொண்டும் இது போன்ற ரோடு ஷோ கூட்டம் நடத்துவதற்கு அரசும் காவல்துறையும் அனுமதிக்க கூடாது என்பதை தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு கோரிக்கை மனுவாக தரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று எந்த அரசியல் கட்சி கூட்டமாக இருந்தாலும் வேறு எந்த சார்பில் உள்ள கூட்டம் நடத்தினாலும் அங்கு வியாபாரிகளுக்கோ பொதுமக்களுக்கோ அரசு சொத்துகள் அவர்கள் உடைத்து நாசப்படுத்துவார்கள். ஆனால் அவர்களை முடக்கப்பட்டு அந்த நிறுவனத்தின் மூலமாக அந்த கட்சி சார்ந்த வணிக அந்த கணக்குகளை முடக்கப்பட்டு அந்த இழப்பீடுகளை அவர்களிடம் பெற வேண்டும் என்பதை பேரவைப்பு வலியுறுத்துகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.